நீங்கள் ஒவ்வொரு கோயிலுக்கு முன்னால் பார்க்கும் உயரமான கொடிமரம், துவஜஸ்தம்பம், சாதாரணமாக அலங்காரத்திற்காக நிற்பதல்ல. குறிப்பாக விஷ்ணு ஆலயங்களில் இந்த கொடிமரம் கருடனை பிரதிபலிக்கிறது. கருடனின் தாயார் நாகங்களால் சிறைப்பிடிக்கப்பட்ட போது தாயை விடுவிக்க அமிர்தத்தை, சாகாவரம் தரும் தேவாமிர்தம் கொண்டுவர வேண்டும் என்று நாகங்கள் நிபந்தனை விதித்தன. கருடன் தேவலோகத்திற்கு பறந்து சென்று சண்டையிட்டு அமிர்தத்தை களவாடினார். ஆனால் தாயை விடுவிப்பதற்காக அவர் அதை குடிக்கவே இல்லை. கருடனின் இந்த வீரம், ஒழுக்கம் மற்றும் தாய்ப்பாசத்தை கண்ட விஷ்ணு அவருக்கு 2 வரங்களைக் கொடுத்தார். அதில் 2வது வரமாக, உங்களை விட எனக்கு ஒரு உயர்ந்த இடத்தை கொடுங்கள் என்று கருடன் கேட்டார். விஷ்ணு இதை ஏற்று, நீ என்னுடைய கொடியாவாய், எனது கொடியின் மேல் நீ நிற்பாய், ஒவ்வொரு கோயிலிலும் எனக்கு முன்னால் நீ உயர்ந்து நிற்பாய் என்று வரம் அளித்தார். இதன் காரணமாகத்தான் துவஜஸ்தம்பம் கோயிலை விட உயரமாக நிற்கிறது. எங்கும் பறக்கும் திறன் பெற்ற பறவைகளின் அரசனான கருடன் ஒரு தண்டனையாக அல்ல, மாறாக மிக உயர்ந்த சேவையின் அடையாளமாக ஒரு தூணாக மாறினார். விழாக்காலங்களில் கொடி ஏற்றப்படும் போது இது விஷ்ணுவின் வருகையை உலகிற்கு அறிவிப்பதாகவும், கருடனே கடவுள் வந்துவிட்டார் என்று அழைப்பதாகவும் நம்பப்படுகிறது. பிற கோயில்களில் உயர்ந்து நிற்கும் கொடிமரம், துவஜஸ்தம்பம், சடங்கு ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் மிக முக்கியமான பங்கைக் கொண்டுள்ளது. இது சாதாரணமாக ஓர் அலங்காரத் தூண் அல்ல. அதன் முதன்மை பணி, கோயிலில் நடைபெறும் பிரம்மோற்சவம் அல்லது ஆண்டு விழாக்கள் தொடங்குவதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக செயல்படுவதாகும். அதாவது, விழா தொடங்கும் அடையாளமாக இந்த கொடிமரத்தில்தான் கொடி ஏற்றப்பட்டு வானுலகத் தெய்வங்களை விழாவுக்கு அழைப்பதாக நம்பப்படுகிறது. 2வதாக, இது தெய்வ வாகனத்தின் சின்னத்தை தாங்கி நிற்கிறது. ஒவ்வொரு ஆலயத்திலும் உள்ள துவஜஸ்தம்பத்தின் உச்சியில் அந்த கோயிலின் தலைமை தெய்வத்தின் வாகனம் அல்லது சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கும். எடுத்துக்காட்டாக, சிவாலயங்களில் நந்தி ரிஷபம், முருகன் ஆலயங்களில் சேவல். இறுதியாக, இந்த கொடிமரம் ஆலயத்தின் புனித சக்தி எல்லையை குறிக்கிறது. இது கருவறைக்குச் செல்லும் முன் பக்தர்கள் தங்கள் முழுமையையும் சமர்ப்பிக்கும் இடமாகவும், கோயிலின் புனிதத்தன்மை நிலைநிறுத்தப்படும் இடமாகவும் கருதப்படுகிறது.